வைட்டமின் செயல்பாடு வந்து குறைபாடு வந்து எப்படி நமக்கு காமிக்கும் நமக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நான் என்ன உதாரணம் என்னுடைய பேஷண்ட் சொல்லுவேன்னா, ஒரு வெள்ளை எழுத்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து 2, 3 வருஷம் வந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. ஸ்க்ரீனை வந்து பிரைட் ஆக்குவாங்க, ஃபாண்ட்டை பெருசாக்குவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சு ரொம்ப கிட்ட வச்சு படிப்பாங்க. ஆமா. அப்புறம் ஒரு நாள் யாரோ சொல்லி யாரோ ஃப்ரெண்டோட கண்ணாடி வாங்கி போட்டுப்பா, என்னடா இவ்வளவு பளிச்சுன்னு தெரியுது அப்படிமா. வைட்டமின் குறைபாடு அப்படிதான். நம்ம சோர்வா இருப்போம், டயர்டா இருப்போம். சரி இன்னைக்கு வேலை அதிகம், இன்னைக்கு சாப்பிட லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க, ஞாபக சக்தி குறைஞ்சிருக்கும், நமக்கு வயசாயிடுச்சோ, இப்ப கால் லேசா எரியும், சரி இது வந்து ஜென்ரலா சத்து குறைவு அப்படின்ட்டு இந்த வைட்டமின் B12 குறைபாடுகள் வந்து வாய் எரிச்சல், வாய் ரொம்ப எரியணும், காரம் தாங்க முடியல. அவங்க எங்க வீட்டுல அவங்க சாப்பிட்றாங்க, என்னால சாப்பிட முடியல. அப்புறம் சின்ன சின்னதா அட்சரன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடா ஒரு ஆஃப்டர் செல்சர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வாயில புண்ணு வந்து சின்னதாவோ பெருசாவோ எரிகிறது, சாப்பிட முடியாது. இந்த பக்கம் புண்ணு தான் இந்த பக்கமா தான் சாப்பிடுவாங்க, காரம் தாங்க.